பொதுவா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கிச்சன்ல எதுக்கெல்லாம் வந்து போவேன் அப்டின்னா, ஒண்ணு சாப்பிட்றதுக்கு போவேன். இல்ல அப்டின்னா, ஏதாவது ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணோம் அப்டின்னா, அங்க ஏதாவது கடல மாவு, அரிசி மாவு, அப்புறம் கேரட், பீட்ரூட் இந்த மாரியான திங்ஸ் எடுக்கிறதுக்கு போவேன். அப்படி இல்லன்னா வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு போவேன். அப்படியும் இல்லன்னா, என்னைக்காவது அம்மாக்கு முடியல அப்டின்னா, அ பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது இந்த மாதிரி வந்து ரேண்டமா எப்பவாவது ஒரு நாள் வந்து பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம காலையில கண் முழிக்கிறதே இந்த கிச்சன்ல தான் கண் முழிக்க வேண்டியதா இருக்கு. இப்பலாம் Instagramல வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு ரெக்கமெண்டேஷனா வருதுன்னு நெனைக்கிறேன். இல்ல அப்டின்னா நம்ம ஒரு ரீல வந்து ஃபுல்லா பார்த்தோம்னா, ஓகே அதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க போல அப்டின்னு சொல்லிட்டு நமக்கு ரெக்கமெண்டேஷன் வரும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ரீல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன மாரியே ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அவங்களோட புலம்பல்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அ என்ன அப்டின்னா, டெய்லி வந்து மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட் வரையும் நம்மளே சமைச்சு, நம்மளே சாப்பிட்டு, நம்ம வந்து வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் வந்து பார்த்துட்டு, நமக்கான டைம நம்ம வந்து எடுத்துக்கிறதே கிடையாது. நம்ம ஒழுங்கா சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, நம்மளோட ஹெல்த்த பார்த்துக்கிறதில்ல அப்டின்ற மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சிஸ்டர்ல நெறைய பேர் அந்த மாரி வந்து வீடியோ பண்றாங்க. ஸோ அத பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்டின்னா, அது வந்து ஒரு மென் தான் நாட் விமன். ஸோ அந்த சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாரி நீங்க தான் புலம்புறீங்க. எங்க அம்மாவா இருக்கட்டும், எங்க பாட்டியா இருக்கட்டும், அந்த காலத்துலலாம் அவங்கலாம் வந்து வேலை செஞ்சாங்க. அதுவும் உங்கள விட வேலை செஞ்சாங்க. என்னன்னா, அப்பலாம் வந்து மிக்ஸி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, கேஸ் கிடையாது. எல்லாமே வந்து அவங்க கையில தான் வந்து பண்ணாங்க. இப்பலாம் உங்களுக்கு மிஷின் இருக்கு. இருந்தும் வந்து நீங்க இந்த மாரி புலம்புறீங்க. நாங்க தான் வேலை பார்க்குறோம். நீங்கலாம் வேலை பார்க்கல அப்படின்ற மாதிரி வந்து பேசுறீங்க. ஸோ எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறீங்க? புடிச்சு பண்ணுங்க. ஃபேமிலிக்கு பண்ணுறோம் நெனச்சு பண்ணுங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மைய சொல்லணும்னா, குக் பண்ற எல்லாருக்குமே நம்ம ஃபேமிலிக்காக பண்றோம்னு நெனச்சு தான் பண்றாங்க. ஃபேமிலிக்கு சமைக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த காலத்துல இருக்க மாரியாங்க இந்த காலத்துல இருக்காங்க. எல்லா விஷயமே சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ இன்னுமே வந்து அந்த காலத்துல அத பண்ணாங்க, இத பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றத விட்டுட்டு, இப்ப இருக்க நடைமுறை வாழ்க்கையில வந்து எல்லாருமே சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஈவன் என்ன சுத்தி இருக்க அதாவது என் வீட்ட சுத்தி இருக்க எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவங்க ஒய்ஃப்‌க்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க. நல்லா வேலை பார்க்குறாங்க. அண்ட் அந்த மாதிரி தான் வந்து மாறணும். ஏன்னா, அந்த காலத்துல வந்து சொல்லப்போனா உங்களோட பாயிண்ட்ல இருந்தே வரணும் அப்டின்னா, நெறைய பேர் வந்து வீட்ல தான் இருந்தாங்க. அவ்வளவா வேலைக்கு வந்து யாரும் போனதில்ல. பட் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல, இப்ப இருக்க காலகட்டத்துல 2 பேருமே வேலைக்கு போனா தான் ஃபேமிலிய ரன் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்கு. ஸோ, அப்ப வந்து நம்ம வேலைக்கும் போணும், வீட்டு வேலையும் பார்க்கணும் அப்படின்றபோது அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் நெறைய அதிகமா இருக்கும். ஸோ, அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் வந்து பார்ட்னர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அந்த ஹெல்பிங் ஹேண்ட் இல்லாத போது தான் விமன்ஸ்க்கு இந்த புலம்பல்ஸே வந்து ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ, ஏன் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேத்த மாரி வந்து ரியாக்ட் பண்ணணும். அவங்கலாம் வந்து பண்ணாங்க, நீங்களும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாரியான ஒரு தாட்ஸ் இன்னுமே வேண்டாம். ஸோ, நெறைய பேர் வந்து அப்படிதான் இருக்காங்க. நெறைய பேருன்னு சொல்ல முடியாது. இப்ப நெறைய பேர் வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க. வீட்டு வேலை நெறைய வந்து பார்க்குறாங்க. அதுக்குன்னு எல்லாருமே வந்து வீட்டு வேலை நான் நான் வந்து பாதி பண்ணா, நீ பாதி தான் பண்ணணும் அப்படி கிடையாது. பண்ண தேவையில்ல. "பண்ணட்டுமா?" அப்படின்னு கேட்டாலே வந்து போதும் தான். எனக்கெல்லாம் வந்து அப்படித்தான். நான் மோஸ்ட்லி வந்து பவிய வந்து அ அவ்வளவா வந்து எதுவும் செய்ய விட மாட்டேன். ஏன்னா, அவங்க அங்கேயே நெறைய வேலை பார்த்துட்டு வராங்க. ரொம்ப ஹீட். ஸோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு வந்து பார்க்க சொல்ல தோணாது. அவங்களுமே எனக்காக நெறைய அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி வந்து நம்ம துணி வச்சுட்டு ஒர்க்கும் பார்க்குறனால, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் காலையில எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு அப்டின்னா, "உன்னால தான் லேட் ஆயிடுச்சு. நீ சீக்கிரம் எந்திரிச்சா நான் சீக்கிரம் போயிருப்பேன்ல." அந்த மாதிரிலாம் வந்து கத்த மாட்டாங்க. எப்டின்னா வந்து ஏன்னா நைட்டு வந்து அவங்க பார்க்குறாங்கல்ல, மித்துக்குட்டி இருக்கான், குழந்தை இருக்கு அப்டின்னம்போது நைட் எத்தன தடவ எந்திரிக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் பேக் பெயின் சொல்லவே தேவையில்ல. சிசேரியன் பண்ணா அந்த பேக் பெயின் நம்மள வந்து படுத்தி எடுக்கும். அந்த மாதிரி எனக்கு வலிக்கும் நைட்லாம். ஸோ அதுவும் வந்து இருக்கு. ப்ளஸ் நம்ம காலையில ஸ்டிச்சிங் அப்புறம் வந்து இந்த கட்டிங் ஒர்க்லாம் வந்து பண்ணும்போது, இன்னுமே முதுகுலாம் பயங்கரமா வலிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பார்க்கறனால, ரொம்ப வந்து நம்மள ப்ரெஷர் பண்றது கிடையாது. இந்த மாரி நீ பண்ணணும், இந்த டைமுக்கு எந்திரிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ உன்னால முடிஞ்சா பாரு. அந்த மாதிரி வந்து 2 பேருமே விட்டு குடுக்கணும். இவங்க ஒரு இடத்துல விட்டு குடுத்தாங்க அப்படின்னா, நான் ஒரு இடத்துல விட்டு குடுக்கும்போது பேலன்ஸ்டா போகும். அப்படி பேலன்ஸ்டா போகும்போதே ஒரு சில டைம்ல நமக்கு அறியாமலே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆக தான் செய்வோம். பிகாஸ் நம்ம வந்து குழந்தை மெயின்டெயின் பண்ணும்போது எப்பவும் ஸ்டேபிளாவே இருக்காது மைண்ட். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா புலம்பல்ஸ் கண்டிப்பா வந்து தான் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து புலம்புறதுக்கு வந்து அந்த புலம்பல கேட்கறதுக்கு வந்து ஆள் இல்லாத போது இவங்க இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து புடிச்சா பாருங்க, புடிக்கலன்னா போங்க. அவ்வளோதான். அத விட்டுட்டு நமக்கான கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணி இதெல்லாம் எதுக்கு தேவையா? ஸோ முடிஞ்ச அளவு வந்து அதெல்லாம் பண்ணாதீங்க.
நான் சொல்றேன் அப்படின்றதுக்காக யாரும் வந்து பண்ணாம இருக்க போறது கிடையாது. பட் எனக்கு வந்து அந்த கமெண்ட்ட பார்த்தோன்னே சீரியஸ்லி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. இவங்கலாம் அடுத்த ஜென்மத்தில பொண்ணா பொறக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன் இத. அது என்ன Instagram பேஜ் அப்படின்னா, அவல் மொழி சீரிஸ்ன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து போடுவாங்க. அதுல தான் வந்து நான் பார்த்தேன். அதுல தான் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு அந்த மாதிரி. அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது, "என்னடா இப்படிலாம் இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுச்சு. அண்ட் நீங்களும் அந்த சீரிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கீழ. அண்ட் நெறையா பேசுவாங்க. அதாவது ஃபேமிலீஸ், ரிலேட்டிவ்ஸ் இந்த மாரி நம்ம வந்து வாய்ஸ் அவுட் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க. நல்லாருக்கும். பட் நம்மலாம் அதெல்லாம் பேசினா கப்பைஸ் எடுத்துடுறாங்க. ஸோ அதனால அதெல்லாம் பேசுறதில்ல. லாஸ்ட் டைம் நான் ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு ட்ரெஸ் சென்ட் பண்ணி இதோட ப்ரைஸ் வந்து சென்ட் பண்ணுங்க. யார் வந்து கரெக்ட்டா சொல்றாங்களோ, அவங்களுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் அனார்கலி வந்து நான் சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டில் நவ் யாருமே வந்து கரெக்ட்டா சொல்லல. அண்ட் நெறைய பேர் வந்து நெறையா கெஸ் பண்ணீங்க. பட் இன்னும் வந்து யாரும் வந்து கரெக்ட்டா சொல்லல. அண்ட் இந்த மசக்கலி ட்ரெஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஒரு 6, 7 சிஸ்டர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமைஸ்டா தான் ஃபர்ஸ்ட்டு வந்தது. ஸோ, அதுக்கப்புறம் தான் வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணது. ஸோ, இன்னும் அதோட ப்ரைஸ் வந்து கரெக்ட்டா சொல்லல. ஆ நான் வேணா ஒரு க்ளூ குடுக்குறேன். என்ன அப்டின்னா, அது வந்து அந்த ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து 1000லேருந்து 1200க்குள்ள. ஸோ, நீங்க கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, மார்னிங் குக்கிங் எல்லாம் எப்பவும் போல முடிச்சுட்டு, அண்ட் அதுக்கப்புறம் மித்துக்குட்டிய குளிக்க வச்சு தூங்க வச்சாச்சு. தூங்க வச்சதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு என்னலாம் வந்து பண்ணணும் அப்படின்றத வந்து நான் ஒரு டைரியில எழுதிட்டு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டிங் வந்து ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, ஒரு புதுசா ஒரு மாடல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட கட்டிங் வந்து நான் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எப்பவுமே நான் புதுசா ஏதாவது பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பேப்பர்ல கட் பண்ணிட்டு, அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து நான் அ துணியில வந்து கட் பண்றதே. ஸோ, அதே மாரி தான் பேப்பர்ல வந்து நான் கட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் மித்துக்குட்டி எந்திரிச்சிட்டாங்க. மித்துக்குட்டி எந்திரிச்சு மித்துக்குட்டிக்கு சாப்பாடு குடுத்துட்டு, அப்படியே டைம் போயிடுச்சு. ஸோ, அதுக்கப்புறம் அவ்வளவா நான் கிளிப்பிங்ஸ் எதுவும் எடுக்கல. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப நாளா வந்து நினைச்சிட்டே இருக்கேன். ஸ்க்ரீன் வந்து மாட்டணும் இந்த செல்ஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, என்னதான் வந்து நம்ம நீட்டா இந்த துணியெல்லாம் வச்சாலும், பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு மாரி கச்சமச்ச கச்சமச்சானே இருக்கு. ஸோ, அதனால எனக்கு அது பிடிக்கல. அந்த மாரி ஸ்க்ரீன் வந்து போடலாம். ஸ்க்ரீன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப மந்த் ஆச்சு சொல்லப்போனா. இன்னுமே அத வந்து நான் போடவே இல்ல. அதுக்கான டைம் இல்ல. ஏன்னா, அவன் தூங்குனான் அப்டின்னா ஆணி அடிச்சா எந்திரிச்சுருவானேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆணி அடிக்காமலே இருப்பேன். எந்திரிக்கும்போது இந்த வேலைய பண்ணலான்னு சொன்னா, அவர் அந்த வேலைய பண்ண விட மாட்டாரு என்னைய. பின்னாடியே வந்துட்டே இருப்பான். ஸோ, அதனால வந்து சரி இன்னைக்கு என்னதான் ஆனாலும் பரவால்ல. தூங்க வச்சுட்டு உடனே ஆணி அடிச்சேன். அப்ப எந்திரிக்க மாட்டான். தூங்க வச்ச உடனே நம்ம ஏதாவது சத்தம் போட்டோம் அப்டின்னா, எந்திரிக்க மாட்டான். ஸோ, அதனால நான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஸ்க்ரீன்லாம் வந்து போடுறதுக்கு செட் பண்ணிட்டேன். அண்ட் ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஸ்க்ரீன் வந்து மாட்டுனதுக்கப்புறம் ரொம்பவே அழகா இருந்தது அந்த ரூம் பார்க்கறதுக்கு. ஏன்னா, என்னதான் வந்து நம்ம அடுக்கி வச்சாலும் துணி வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவா அங்க இங்கே இருக்கிறது அவ்வளவா பார்க்கறதுக்கு ஸ்க்ரீன்ல நல்லா இல்ல. எனக்கு பர்சனலி தெரிஞ்சது. ஸோ, அதனால வந்து இத நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? அப்படின்றத வந்து மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர் 2லயும் வந்து எல்லோ இருக்கு இல்லையா? அந்த கார்னர் 2ல எல்லோ வச்சிருக்கிறது நல்லா இருக்குமா? இல்ல அப்டின்னா, அந்த சென்டர்ல இருக்குல்ல ஆஷ் கலர், அது வந்து இன்னொரு ஸ்க்ரீன் என்ட்ட இருக்கு. அந்த ஸ்க்ரீன் வந்து 2 போட்டுட்டு, எல்லோ 1 போடலாமா? இல்ல எல்லோவே 2 இருந்துட்டு, ஆஷ் 1 இருக்கட்டுமா? அப்டின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, எனக்கு ஒரே கன்ஃப்யூஸ்டா இருக்கு. நான் வந்து இப்போதைக்கு எல்லோ மட்டும் போட்டிருக்கேன். பார்ப்போம் எப்டின்னு. நெக்ஸ்ட் வீடியோல கூட நான் வந்து போட்டு பார்த்து அதையும் வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலி இந்த ரூமுக்கு வந்து நம்ம ஸ்க்ரீன் போட்டாச்சு. நானும் ரொம்ப நாளா பவிக்கிட்ட இத வந்து பண்ணி குடு, பண்ணி குடுன்னு சொல்லிட்டே இருந்தேன். பட் வந்து அவங்களுக்கு வேலை கரெக்ட்டா இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து எதுவும் பண்ண முடியல. ஸோ அதனால நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி நெனச்சு நானே வந்து பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கஸ்டமைஸ்ட் ஆர்டர் ஒண்ணு இருந்தது. இந்த சாரீல ஒரு சூப்பரான ஒரு லாங் கவுன். அது முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ பண்ணி முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து மித்துக்குட்டி எழுந்துட்டேன். ஆஸ் யூசுவல் ரொட்டீன் வந்து போச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.